ஐயா வணக்கம். என் பெயர் கலைவாணி. நான் ஒரு மாற்றுத்திறனாளி, பார்வையற்ற பெண். ஐயா, நான் 2013ஆம் ஆண்டு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று சிவி வெரிஃபிகேஷனுக்கும் விழுப்புரம் சென்று எலிஜிபிள் என்ற சர்டிஃபிகேட்டு வச்சிருக்கிறேன் ஐயா. பிறகு இந்த வருஷம் நடந்த பிடிடிஆர்பி எக்ஸாமிலும் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வெயிட்டேஜ் கட் ஆஃப் அப்படின்னு என்னென்ன காரணங்களாலும் திரும்ப எங்களை புதல் குழியில் தள்ளி இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த முறையும் என்னோட பேர் வரல. ஐயா, நான் ஒரு மாற்றுத்திறனாளின்ற காரணத்தினால எந்த தனியார் பள்ளியிலும் சரி நிறுவனங்களிலும் சரி எனக்கு ஒரு வேலை கொடுக்க மாட்டுறாங்க. 11 வருஷமா நானும் வேலை கிடைக்கும்ன்ற காரணத்தை இது ஒவ்வொரு நாளும் மரணத்தை வேண்டியே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஐயா. என்னோட குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு அவர்களுடைய அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். இருக்க ஒரு இடம் இல்லை. வாங்குற உதவித்தொகை வந்த 5 நிமிஷத்துலயே வாடகை வீட்டு முதலாளி கையில கொடுத்துரு, ஹவுஸ் ஓனர் கையில தான் கொடுக்கறதா இருக்கு. அந்த மீதி பணத்தை பொறுக்கிறதுக்கு என் வாழ்நாள் ஃபுல்லாக நான் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வீடா தேடி எனக்கு ஏதாவது ஒரு பாத்திரம் கழுவுற வேலையாவது கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டையா நான் தட்டிட்டு இருக்கேன். இது வரைக்கும் யாரும் எங்களை ஒரு அவமான சின்னமா தான் பாக்குறாங்களே தவிர உழைத்து பிழைக்கதானே வேலை கேட்கறான்னு சொல்லி யாருமே எங்களை நினைச்சதில்லை. ஐயா, எனக்கு நாங்கள் கேட்குறது இதுக்கப்புறம் நான் என்ன சார் பண்ணணும்? 10ம் பாஸ் பண்ணிட்டேன். ஆசிரியர்களுக்கு பாஸ் பண்ண தகுதி தேர்வு பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு வேலைன்னாங்க. தகுதி தேர்வும் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நியமன தேர்வு பாஸ் பண்ணினாங்க, அதையும் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முறையும் எங்களுக்கு வேலை கொடுக்கலன்னா அப்புறம் நான் என்ன தான் சார் பண்ணணும்? அடுத்த கட்டமாக நான் என்ன பண்ணணும்? இல்லை, இந்த அரசாங்கம் எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நல ஏற்படுத்த முடியல. எங்களை வாழ வைக்க இந்த அரசால முடியலன்னா முடியாத பட்சத்தில் எங்களுக்கு கருணைக்குழையாவது செய்யணும். அதுக்கு தங்களால் என்ற பரிந்துரையாவது செய்யுங்க. எங்கள் குடும்பத்தோடு தயவு செய்து இப்போ கருணைக்குலை செய்ய சொல்லுங்க ஐயா. ஒவ்வொரு நாளும் மரணத்தை வேண்டி வாழறதை நாங்கள் ஒரடியாக செத்து போகிறோம். படித்தா பெற்றவங்களையும் குழந்தைங்களையும் காப்பாற்றிடலான்னு நினச்சேன். ஆனால் படித்த படிப்பால் எந்த பயனுமே இல்லை. படித்ததுனால வேலை கிடைக்கலையா, இல்லை மாற்றுத்திறனாளியாக பிறந்ததுனால வேலை கிடைக்கலையான்னு எனக்கு தெரியல ஐயா. நான் பிச்சை கேட்கலையே, ஒரு ஆசிரியர் நான் பிச்சை எடுக்க விட்டுட்டீங்க என்ன வேலைக்கு. உழைப்பில் தானே வாழ விரும்புகிறேன் நான். எனக்கு தந்தையோ ஒரு மாற்றுத்திறனாளி, பார்வையற்றவர், தாயோ வாத நோயால் பாதிக்கப்பட்டவங்க. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த 2 பிள்ளைங்களோட அன்றாட தேவைகளை கூட என்னால் பூர்த்தி செய்ய முடியல ஐயா. நான் எத்தனையோ மனு இது வரைக்கும் போட்ட எல்லா மனுக்களுமே நிலுவையில் தான் உள்ளது. பெண்டிங் வர்றதே தவிர அடுத்த கட்ட நடவடிக்கை எதுக்குமே எடுக்கல. அப்படியே நான் ஃபோன் பண்ணி ஒவ்வொரு நாளும் பேசினாலும் பாதி கேட்குறாங்க, மீதி நாங்கள் அழைப்பு தொடர்பு கொள்கிறோம் உங்களை திரும்பன்னு சொல்லி அந்த காலை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேலே நான் என்ன ஐயா செய்யணும்? நாங்கள் எப்படி வாழறது? இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி வாழறது? எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. மரணம் மட்டுமே முடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் தான் பரிந்துரை செய்யணும். தயவு செய்து என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகள் இவ்வளோ மன கஷ்டத்தில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஐயா. மற்றவங்களை பற்றி நான் குறை சொல்ல விரும்பல. நார்மலானவங்களுக்கு எவ்வளோ கம்பெனியில் சரி எல்லா இடத்துலையுமே வேலை தராங்க. ஆனால் என்னை போல மாற்றுத்திறனாளி எங்கே போனாலும் அருவருப்பாக தான் பார்க்குறாங்க தவிர எங்களால் என்ன செய்ய முடியும், எங்களாலையும் முடியும்ன்ற நம்பிக்கை யாரை வைக்கிறது கிடையாது. ஒரு டியூஷன் அனுப்புறது கூட இவ கண்ணு தெரியாதவ, இவ எப்படி சொல்லி கொடுத்துருவா? அவ படிச்ச படிப்பு என்னன்னு யோசிக்க மாட்டாங்க. இவளால நம்ம பிள்ளைக்கு பாடம் நடத்த முடியாதுன்ற நினைக்கிறாங்களே தவிர இது வரைக்கும் எந்த ஒரு மனித இனமே நாட்டில் அழிஞ்சு போச்சு ஐயா. அரசாங்கமாவது நம்மளை காப்பாற்றும்னு நினைச்சு அந்த அரசாங்கமும் கடைசி வரைக்கும் எங்க கண்ணீரை காது கொடுத்து கேட்கறதா இல்லை. இதுக்கப்புறம் நான் யார்கிட்ட புலம்புறது, என்ன செய்யறது? தயவு செய்து இந்த பதிவை எப்படியாவது முதலமைச்சர் காடுக்கு கொண்டு போகும். அவருடைய பதவியின் கீழ் தானே இந்த நலத்துறை வருது, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை. எப்படியாவது இதற்கு தீர்வு காண சொல்லுங்க. முடியலையா? முடியாத பட்சத்துல முடியாது, உங்களுக்கு தீர்வு காணவே முடியாது, உங்க வாழ்க்கைக்கு எங்களால் ஒளி தர முடியாது, நாங்கள் பொறுப்பு கிடையாதுன்றாங்களா? தயவு செய்து எங்களை கருணை கொலை செய்ய சொல்லுங்க ஐயா.
கருணை கொலை செய்ய சொல்லுங்க. அதுக்கு நீங்க பரிந்துரை பண்ணணும். அத்தனை பேரும் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். நீங்க எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எனக்கு அடுத்த கட்டமா நான் என்ன பண்ணணும்னு நீங்க தயவு செய்து சொல்லுங்க.